தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழகத்தில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 8 தொகுதிகளை குறைத்து 31 தொகுதிகளாக குறைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது குறித்து வருகிற 5ஆம் தேதி சென்னையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்றுள்ள கட்சிகளுக்கு மட்டும் வருகிற 5ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ள அறிவிப்பு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் தற்போது உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு பதிலாக இனி 31 தொகுதிகளாக குறைய உள்ளதாகவும் கடந்த 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் மறுசீரமைப்பு மேற்கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டு உள்ளதாகவும் பல பத்தாண்டுகளாக வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாடு, பெண்கள் கல்வி உள்ளிட்டவை மூலம் தமிழ்நாட்டில் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி சாதித்திருப்பதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனால்தான் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறைந்துள்ளது என்றும் இதன் காரணமாக தற்போது நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை குறையும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாட்டில் 8 நாடாளுமன்ற தொகுதிகள் இழக்க நேரிடும் நிலை உருவாகி உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். எனினும் 31 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றும் இதனால் மத்தியில் தமிழ்நாட்டின் குரல் ஒடுக்கப்படுவதாகவும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். இது எண்ணிக்கை பிரச்சனை கிடையாது, தமிழ்நாடு மக்களின் உரிமையை மீட்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு உள்ளதாகவும் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கிற முறையில் 2026ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலான மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கை மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தி இருப்பதை அனைவரின் கவனத்துக்கும் கொண்டு வருகிறேன். மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. ஆனால் அதுவே நாடாளுமன்றத்தில் நம் பலம் குறைய காரணமாகிவிடும், நம் குரலை நசுக்கி விடக்கூடும் என்றால் அது எவ்வகையில் நியாயமாகும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனநாயக முறையில் பிரதிநிதித்துவத்தை மேம்படுத்தும் எந்த நடவடிக்கையையும் செய்யவே கூடாது என்பதல்ல எங்கள் வாதம். அதற்காக தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தில் சமரசம் செய்து கொள்ளும் பேச்சுக்கே இடமில்லை. கூட்டாட்சியில் கோட்பாடுகளை பாதுகாக்கும் விதத்தில் நியாயமான வெளிப்படைத்தன்மை மிக்க ஒரு வழி முறையை பின்பற்றுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். இந்த நிலையில் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை பாதிக்கும் இந்த மிக முக்கிய பிரச்சனையை பற்றி கலந்து ஆலோசிப்பதற்காக தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்றுள்ள அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கிறேன் என்றும் வருகிற 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் சென்னையில் நடத்தப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய 40 கட்சிகளை அழைக்க முடிவு செஞ்சு இன்றைக்கு நாங்கள் அவர்களுக்கெல்லாம் கடிதம் அனுப்ப போகிறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்பு விஷயமா. ஏன்னா தொகுதி மறுசீரமைப்பு பேரில் தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேலே ஒரு கத்தியை தொங்கிக்கிட்டு இருக்கு. வருகிற 5ஆம் தேதி நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின், நாம் தாய் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாக்க கட்சி வேறுபாடுகளை கடந்து ஓர் அணியில் திரண்டு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சூழ்ந்துள்ள ஆபத்தை நாம் ஒற்றுமையாக வெல்வோம் என கேட்டுக்கொண்டுள்ளார். குறிப்பாக தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகள், புதுச்சேரி உள்பட தமிழகத்தில் 40 நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் 18 நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் என்ற எண்ணிக்கையில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள், தேர்தல் நேரத்தில் கட்சியின் தவறுகளையும் ஆட்சியின் தவறுகளையும் இயலாமையையும் மூடி மறைப்பதற்காகவே வருகிற 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் உள்நோக்கத்துடன் நடத்தப்பட உள்ளதாகவும், திமுக அரசு நடத்தும் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்வோம் அல்லது கலந்து கொள்ள மாட்டோம் என தெளிவாக பதில் கூறாமல் மழுப்பலாக பதில் அளித்துள்ளார். குறிப்பாக தமிழகத்தில் 8 நாடாளுமன்ற தொகுதிகள் குறைப்பதற்கான மத்திய அரசு இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அறிவிக்காத நிலையில், அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் தமிழர்களின் உரிமையை பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.